ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.1ல் ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 5 6, பி ஈக்குவல் டு 4 5 6, ஸோ சி ஈக்குவல் டு 5 6 7. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏ எழுதிக்கலாமா? ஏ கிராஸ் ஏ. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 5 6. இப்போ அகைன் கிராஸ் போட்டு ஏயோட வேல்யூ ரிப்பீட் பண்ணுங்கள், 5 6. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுனது தான். ஃபஸ்ட்டு ஏல உள்ள ஒரு நம்பர் எடுத்து அகைன் இன்னொரு ஏ இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா நம்பரோடையும் கம்பேர் பண்ணி எழுதணும். 5 5, அதுக்கப்புறம் 5 6, அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் 6 5 6 6. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பி கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஈக்குவேஷன் 1 போட்டுக்கலாம். ஸோ பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்ன? 4 5 6. கிராஸ் அகைன் பியோட வேல்யூ ரிப்பீட் பண்ணுங்கள், 4 5 6. இப்போ நம்ம எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஸோ எழுதலாமா? 4 4, அதுக்கப்புறம் 4 5, அதுக்கப்புறம் 4 6. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது எலமெண்ட், அதாவது 5 4, அதுக்கப்புறம் 5 5, அதுக்கப்புறம் 5 6. ஸோ ரெண்டாவது எலமெண்ட்டு மூவ் ஓவர். இப்போ மூணாவது எலமெண்ட் 6 4 6 5, அதுக்கப்புறம் 6 6. இப்போ பி கிராஸ் பி ஓவர். இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? சி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சியோட வேல்யூ என்ன? 5 6 7. ஓகே, அதை நம்ம எழுதிக்கலாம். 5 6 7 கிராஸ் அகைன் சியோட வேல்யூ 5 6 7. இப்போது மேலே எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். எழுதலாமா? 5 5 5 6, அதுக்கப்புறம் 5 7. இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது எலமெண்ட் 6 5 6 6 6 7. ரெண்டாவது எலமெண்ட் ஓவர். இப்போ தேர்ட் எலமெண்ட் எழுதலாம். 7 5 7 6 7 7. இப்போது சி கிராஸ் சி எழுதியாச்சு. இப்போது கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, அதாவது இது ரெண்டுலேயுமே உள்ள பொதுவான நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் இதுவும் ஏ கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் காமனாக என்னென்ன இருக்குது? 4ல் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை, அதை விட்டுறலாம். 5ல் என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது? 5 4 இல்லை, 5 5 இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் 5 5. அதுக்கப்புறம் 5 6 இருக்குது. அதுக்கப்புறம் 5ல் வேறு எந்த எலமெண்ட்டுமே இல்லை, 6 போயிடலாம். அப்புறம் 6 4 இருக்கா? இல்லை. அப்போ 6 5 இருக்குது, அதனால் நம்ம 6 5 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 6 6. 7ல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகலை, அதனால் அதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக 6 6. ஸோ அவ்வளோதான். இப்போது இதுவும் அதுவும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 2. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல். ஸோ லாஸ்ட்டில் எடுத்து எழுதிடுங்க. ஸோ இதோட நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.